சமீபத்தில் உங்களுக்கும் ஆக்ட்ரஸ் ராதிகா மேம்க்கும் என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒன்றுமே இல்லையா, அவங்க படத்தை பார்த்ததை தவிர எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா ராதிகாவை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிற சில பேர்களில் நானும் ஒருத்தன். ராதிகாவை இவ்வளோ தூரத்துக்கு நினச்சா என்ன தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கான ஒரு சதத்துக்கமாக கூட இவ்வளோ நினச்சாரா எனக்கு தெரியும். எனக்கு மெயினாக என்ன தெரியணும்னா, அந்த ஹேமா கமிட்டிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, பொதுவாக எல்லா யூடியூபுக்கும் என்ன தொடர்பு? உடம்புடான்னு ஒரு மாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார், இப்போ அது பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நான் ஒருத்தர் சிக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்குறீங்க என்ன ஏன் பிடிச்சி டார்கெட் பண்ணுறீங்க. எனக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து 6வது ஆள். நீங்கள் என்னங்க சார் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஹேமா கமிட்டிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே ஏதாவது இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு தொழிலையும் நடக்கிற ஒரு விஷயம்தான். என்னைக்கோ கொடுத்த அறிக்கையை வந்து 4 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க. யாருக்கு விளம்பரம் கொடுக்குறது? நான் அதை சொல்லி நான் வேற விளம்பரம் கொடுக்கணுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடும்ல. தேவையாது. எதுக்காக ஹேமா கமிட்டி? இது ஒரு பூமா கமிட்டின்னு போட்டு பேசலாம்ல. ஹேமா கமிட்டியில் அந்த நடிகை சொன்னாங்களே, அந்த குற்றச்சாட்டு யார் அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு வந்து பொறிபறக்கிற ஒரு விஷயம். தமிழ் பேசுகிற தமிழ் நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்க? காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு வரல, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அவங்க ஏற்றுக்கலை, வர முடியாதுட்டாங்க. அதுதான் காரணம். தமிழ்நாட்டு மீடியாக்கள் சினிமா ஓரியன்டாக இருக்கீங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். யார் விட்டது? ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை எப்படி தூக்கி விட்டீங்க? இப்போ அட்ரஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு எப்படி ஒரு விளம்பரம் கிடைச்சிது? இந்த விளம்பரம் எப்படி வந்து சேட்டலைட் டிவியில் வந்துட்டு இருந்தோமா? இப்படி விளம்பரம் எனக்கு கிடைக்கலையே. இன்றைக்கி போகிற இடத்துல நான் அடையாளம் கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு செட்டு வர்றாங்க, உதைக்கிறதுக்கு ஒரு செட்டு வர்றாங்க, கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஒரு செட்டு வர்றாங்க. காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாக்கி வைக்கிறான் ஓவியன், அங்கே காமம் கலை என்ற பெயரால் விலையாகிறது. இப்போ வந்து ஒரு படத்துக்கு எதுக்காக போகிறோம்? என்னால் முடியாதெல்லாம் படத்தில் காட்டுறாங்க, ஃபேண்டசி. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அவள் அழகாக இல்லை. அவள் அந்த அழகு யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகிட்டு இருக்குது. அந்த கதாநாயகியை வந்து உடம்புல துணி இல்லாமல் கவர்ச்சியாக வந்தாங்கன்னா நான் எப்படி என் காதலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அது அந்த படத்தில் வர்றேன். அதுக்காக தான் நான் படத்துக்கு போகிறேன். பிபிடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் கலந்துக்க வந்திருக்கவங்க டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள். அவங்கள மீட் பண்ணலாமா? வாங்க. வணக்கம் சார். சமீபத்தில் உங்களுக்கும் ஆக்ட்ரஸ் ராதிகா மேம்க்கும் என்ன சார் பிரச்சனை? நிறைய பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபியூரியஸாக. எனக்கு ஒன்றுமே இல்லையா, அவங்க படத்தை பார்த்ததை தவிர எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இந்த ஹேமா கமிட்டி இது மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதுவும் ப்ராப்ளம் ஆகுது? எனக்கு மெயினாக என்ன தெரியணும்னா, அந்த ஹேமா கமிட்டிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, பொதுவாக எல்லா யூடியூபுக்கும் என்ன தொடர்பு? உடம்புடான்னு ஒரு மாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார், இப்போ அது பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நான் ஒருத்தர் சிக்கிறேன், என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அவ்வளோதான். எல்லாம் என்னை விட அதிகமாக பேசணுங்களா இருக்கா? என்னை ஏன் பிடிச்சி டார்கெட் பண்ணுறீங்க? எனக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து 6வது ஆள் இந்த டாப்பிக்கை பேசுகிறது. பக்கத்தில் அணுகுண்டே வெடிச்சா கூட நீங்கள் அதை வந்து கவலைப்பட மாதிரி தெரியல. நீங்கள் இதை ரொம்ப இன்வால்வ்டாக விஜயவாடா வந்து வெள்ளத்தில் முழுகி கிடக்குது, வைசாக்கெல்லாம் கடலில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிறாங்க. நமக்கு கவலையே இல்லை. ஹேமா கமிட்டியில் அந்த நடிகை சொன்னாங்களே, அந்த குற்றச்சாட்டு யார் அப்படிங்கிறத இன்றைக்கி நமக்கு வந்து பொறிபறக்கிற ஒரு விஷயம். மீடியாக்கள் தான் இங்கே இவ்வளோ அவஸ்தைப்படுது. பொதுமக்கள் யாரை பற்றி கவலைப்பட்டதா தெரியல. நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். அந்த மாணவிகளுக்கு இந்த மேட்ரே தெரியல. இளைஞர்களுக்கு தான் இந்த சினிமா பற்றிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கே தெரியல. அவங்க சட்டம் கூட பண்ணல. ஒவ்வொரு மீடியா வந்து உயிர் எடுக்கிறீங்க, திருப்பி இதை கேட்குறீங்க. காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு இந்த 7 மணி ஆகுது, நான் ஸ்டாப்பாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ராதிகாவை இவ்வளோ தூரத்துக்கு நினச்சா என்ன தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவருக்கான ஒரு சதத்துக்கமாக கூட இவ்வளோ நினச்சாரா எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது சினிமா துறைங்கிறனால வந்துட்டு அது ரிலேட்டடாக மீடியாக்கள், இன்னும் தமிழ்நாட்டு மீடியாக்கள் சினிமா ஓரியன்டாக இருக்கீங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். இதை பார்த்து தான் அந்த பாஜக மிஸ்கைட் ஆகி தமிழ்நாடுனாவே சினிமா ஓரியன்டாக நினச்சிட்டு இருக்கேன். சினிமா விட்டு தமிழ்நாட்டு மக்கள் விலகி போய் ரொம்ப காலம் ஆச்சு. இன்றைக்கி அதை பற்றி சட்டம் பண்ணுறது கூட யாரும் இல்லை. இந்த செய்திகள் உங்ககிட்ட தான் பெருசாக இருக்குது. இப்போ மாணவர்கள் அன்னைக்கு நாங்கள் இளைஞராக இருந்தபோது ஒரு நடிகையை பற்றி சொன்னாக்கா காட்டு தீ மாதிரி நான் தமிழ்நாடு பூரா போகும். இன்றைக்கி ஒரு கல்லூரியில் இருக்கிற யாருக்கு அந்த மாதிரி, யார் சார் இதை பற்றி என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு ஷூட்டிங் எடுக்க கல்லூரியில் தான் எடுத்தாங்க. அவங்க வந்து என்ன யார் சார் அது அப்படின்றாங்க.
அவங்களுக்கு யாருன்னே தெரியல. ஓகே. இதுதான் இன்றைக்கி போதும் மக்கள் மத்தியில் அவங்க இந்த பிரச்சனை ஒரு சல்லி காசு கூட இல்லை. ஆனால் மீடியா வந்து இதை தவிர உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லைன்னு பேசுகிறீங்க. உங்களுக்கே அப்படி வந்துருக்குது. அதை விட்டுட்டு என் மேலே என்கிட்ட வந்து பாயிருங்க. உங்களுக்கு ராதிகாவுக்கு எனக்கு என்ன வந்தது வந்து கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா ராதிகாவை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிற சில பேர்களில் நானும் ஒருத்தன். அது அந்தம்மா அவ்வளோ ஓல்டு, அவ்வளோ ஓல்டு. அப்போ ஏன் சார் உங்களை அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க? நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணல. மக்கள் யாரும், நான் தான் சொல்கிறேன், மக்கள் யாரும் இது பண்ணல. இளைஞர்களுக்கு அவங்கள யாருன்னு கூட தெரியாது, அவ்வளோதான். ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல அப்போ வந்துட்டு உங்களை வந்து எல்லாருமே இந்த விஷயத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து சினிமாவில் வந்தபோது அவங்க வந்து ஒரு பெரிய நடிகருடைய மகள் அவங்க. ஆமாம். அதனால் எங்களுக்கு திராவிட இயக்கத்தில் இருந்ததுனால திராவிட இயக்கத்தை பெரிதாக வளர்த்தின நடிகராக இருந்து வளர்த்தி தனக்கு ஒரு சின்ன லாபம் கூட பார்க்காம தன்னலம் இல்லாமல் திராவிட இயக்கத்தை வளர்த்தின எம்ஆர் ராதாவுடைய மகள்ங்கிற மரியாதை எனக்கு அவங்க மேலையெல்லாம் உண்டு. ஓகே. அது வேற விஷயம். அவங்க இன்னைக்கு வந்து சில கான்ட்ரோவர்சியான விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குது. உங்களுக்கு பர்சனலாக தெரியுங்களா சார் அவங்கள? நடிகைங்கிற முறையில் எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஐ மீன் பர்சனலாக வந்து தெரியாது. சில மீட்டிங்கில் நான் அவங்களோட நான் பங்கெடுத்துட்ட மீட்டிங்கில் அவங்களும் வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த மலேயா சிங்கப்பூரை சேர்ந்த மகளிர்லாம் வந்து ஒரு இது நடத்தும்போது அதை மலேசிய தூதுவர் நடத்தினார். ஓகே. அதில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ இவங்க வந்திருந்தாங்க. இவங்களுக்கு அந்த வரவேற்பெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சில படங்கள்லாம் அவங்க எடுத்தபோது அவருடைய ஒரு கணவர்களில் ஒருவரான பிரதாப் போத்தன் எனக்கு நண்பராக இருந்தார். ஓகே. அவர் எடுத்தப்போ மீண்டும் ஒரு காதல் கதைங்கிற படத்தை எடுத்தபோது அவர் எனக்கு போட்டு காட்டுறதுக்கு என்னை வர சொல்லியிருந்தார். போய் பார்த்தேன். அப்போ அவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருந்தது. அவ்வளோதான் ஒழிய மற்றபடி எனக்கு அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசுறதுக்கோ எதுக்கோ எனக்கு அந்த மாதிரி தேவைகளே இருக்கலை. ஓகே. எந்த நடிகையோடும் நான் இன்னும் சொல்லப்போனால் எல்லா நடிகர்களும் பார்த்துட்டு போனது ஃப்ளையிங் விசிட் தான், ரயில் ஸ்நேகிதம் தான். புரியுது புரியுது. நீங்கள் என்னங்க சார் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஹேமா கமிட்டிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே ஏதாவது இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு தொழிலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். இதுக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க சினிமாக்காரருங்கிறதுக்காக அந்த சினிமா ஓரியன்டாக நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் தான். இல்லாட்டி போனால் என்றைக்கோ கொடுத்த அறிக்கையை வந்து 4 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க. ஏமா அந்த கமிட்டி வந்து பார்த்தா 2019 கொடுத்துட்டாங்க. ஆமாம், பப்ளிக் எனாக்ட்மெண்ட். அது கவலையே பட்டுக்கிறேன். நீங்கள் பட்டுக்கிறீங்க, இன்றைக்கி எடுக்கிறீங்க. எப்போ எடுக்கிறீங்க? 2019 கொஞ்சம் சினிமா கொஞ்சம் மரியாதை இருந்தது. 2024 ஏறத்தாழ எல்லா சினிமா கோட்டைகளும் மூடப்பட்டு விட்டன, உலகம் முழுவதிலும் மூடப்பட்டு விட்டன. சினிமாவே இல்லாத ஒரு காலத்தில் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து பட்டுறீங்க. அதாவது ஒரு படத்தை ஒரு நாடகத்தில் சோதா வசனம் எழுதியிருப்பார். புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார், புத்துயிர் பெற்றவர் புதுவாழ்வு பெற முயல்கிறார் பாருங்க. அது மாதிரி தான் புதைக்கப்பட்டுடுச்சு சினிமா. அதுக்கு புத்துயிர் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் ஒரு வேளை உபயோகப்படலாம். இதன் மூலமாக நடிகைகளுக்கு ஏதாவது பேர் கிடைக்கலாம். ஆனால் இப்போ தானே பப்ளிக் ரினாக்டருக்கு பப்ளிக் ரிவ்யூக்கு வந்திருக்கு வெளியவே. ஆக்சுவலாக 5 வருஷம் கழிச்சு ஏன் வருது? ஏன்னா இன்றைக்கி சினிமா இல்லை. அதை காப்பாற்றுறதுக்கு பல்வேறு முயற்சிகளும் உங்கள் மாதிரி யூடியூப் மீடியாக்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்க. இல்லை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அந்த நடிகர் அந்த நடிகை பிரிந்து விட்டார்கள், டைவர்ஸ் பண்ணி விட்டார்கள். ஏன் சார் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க? இது ஒரு பெரிய செய்தியாக போட்டிங்க. அவர் ஏன் சார் தனியாக வாழ்கிறாரு, இந்த நடிகை ஏன் சார் கணவரை விட்டு தனியாக வாழ்கிறாங்க, இது போட்டு பார்த்தீங்க, எடுபடலை. அதுக்கப்புறம் வேறு ஏதோ சில செய்திகளை போட்டிங்க, எடுபடலை. இப்போ இது கொண்டு இருக்கீங்க. இது மாணவர்கள் மத்தியில் எடுபடவே இல்லை. நீங்களும் நடந்தால் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களை விட்டா என்ன விட்டா உங்களுக்கு ஆலயம் காணும். அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். எல்லாருமே ஒரே விஷயத்த பேசுகிறாங்க அந்த மாதிரின்னு சொல்ல முடியாதுல்ல. நல்லா லைக் பப்ளிக்காக ஒர்க் பண்ணுற மீடியாவும் இருக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் போய் பப்ளிக்கில் கேட்டு பாருங்கள், என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பப்ளிக் இதுக்கு போகவே இல்லை. இல்லை, பப்ளிக் கிட்ட போகிறது இல்லை. ஐ மீன் வந்து சில விஷயங்களை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி காசிப்ஸ் மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. காசிப் இல்லை, நீங்கள் அது இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களால் தான் முக்கியத்துவம் வந்துகிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தலை. அதை தான் சொல்ல. அதுதான் இது வந்து என்ன, அதை தான் சொல்ல. இது வந்து முழுக்க இந்த விஷயங்கள் வந்து சினிமாவில் உள்ள ஒரு விஷயம் தானே. இப்போ இந்த ஹேமா கமிட்டி எடுத்துட்டாலுமே வந்துட்டு அது சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறனால அது மீடியா எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணுவாங்க தான். பட் இது வந்து உள்ள இப்போ ஒரு சர்ச்சைகள் இந்த மாதிரி அளவுக்கு மீறி கவர் பண்ணுறீங்க, தேவைக்கு மீறி கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 6வது ஆள் நீங்க. அதுதான் எல்லாருமே இது பண்ணுவாங்க தானே. அந்த அளவுக்கு மீடியா வந்து சினிமா ஓரியன்டா இருக்குது. இல்ல மக்கள் அப்படி இல்லைங்க, மக்கள் அப்படி இல்லை.
மக்கள் சினிமாவெல்லாம் மறந்து ரொம்ப காலம் ஆச்சு. அதுதான் மக்களுங்கிறது வேற செக்மெண்டா இருந்தாலுமே இது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சினிமாக்காரர் உள்ள வந்துட்டாக்க உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரா, புட்டின் வந்து ஊரோட்டு ஓடிட்டு வரா, ஸ்டாலின் வந்து அமெரிக்கா ஓட்டது காரணம் அந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சு தானே, இப்படி தானே கேட்குறீங்க? எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு ஓரியன்டாக நீங்கள் மீடியாக்கள் இருக்கிறதுனால தான் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. மக்கள் மத்தியில் யாரும் அதை சாட்டையே பண்ணலையே. மக்கள் மத்தியில் சாட்டை பண்ணுறது அப்புறம் சாட்டை இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வந்து மக்கள் நிராகரிக்காங்க சில கட்சிகளை. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற விளம்பரம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க, திருப்பி திருப்பி அவர் வந்து பேசினாரே அப்படின்றீங்க. அவர் யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தலைவர்களாக இருக்காங்க. யாருக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க? நான் அதை சொல்லி நான் வேற விளம்பரம் கொடுக்கணுமா? நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடும்ல. தேவையாது நீங்க கொடுக்குற விளம்பரம் போத நான் வேற கொடுக்கணும். என்னத்துக்கு இது விளம்பரம்னு சொல்ல முடியாதுல்ல சார். உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள்மா. நான் ஒரு நான் டாக்டராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் தொழில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன். அந்த கல்லூரியில் மருத்துவராகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் இருக்கிறேன். அமைதியாக போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு யூடியூப்பில் வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எனக்கு அப்போ தான் யூடியூப்பில் இந்த மாதிரி செய்திகள்லாம் வருகிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அது என்ன செய்திங்க சார்? அது இல்லை இது சினிமா இந்த மாதிரி அரசியல்லாம் பேசுகிறாங்க யூடியூப்னால் நான் சினிமா சம்மந்தமான விஷயங்கள் எதை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு கவர்ச்சியான விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்கிற இது போல் இருக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆப் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் மோனிகாங்கிற ஒரு பெண் தான் வந்தாங்க. நீங்கள் ஒரு ஆளுமை சார்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரியுது என்னம்மா ஆளுமை. நான் இல்லை நீங்கள் ஒரு டிவி இப்போ இதில் உங்களுக்கு இது இருக்குது, சேட்டலைட் டிவியில் வந்துக்கிட்டு இருந்தேன் நிறையா. அதனால் நீங்கள் ஒரு ஆளுமைன்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல எனக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த சேனல் தான் எனக்கு கொடுத்துச்சு. நான் அப்போ வந்து யோசிச்சேன் இந்த யூடியூப்பை எத்தனை பேர் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா யூடியூப்பு எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி அப்புறம் கேட்டாங்க யூடியூப்பில் நான்லாம் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி லெவலுக்கு கொண்டு போய் என்ன விட்டீங்க? யார் விட்டது? ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை எப்படி தூக்கி விட்டீங்க? அட்ரஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு எப்படி ஒரு விளம்பரம் கிடைச்சது? இந்த விளம்பரம் எப்படி வந்து சேட்டலைட் டிவியில் வந்துட்டு இருந்தோமா? இப்படி விளம்பரம் எனக்கு கிடைக்கலையே. இன்றைக்கி போகிற இடத்துல நான் அடையாளம் கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு செட்டு வர்றாங்க, உதைக்கிறதுக்கு ஒரு செட்டு வர்றாங்க, கட்டிப்பிடிக்கிறதுக்கு ஒரு செட்டு வர்றாங்க. எப்படி வந்தது? இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிடுச்சு இல்லைங்க சார்? அதனால் ஆன்லைனும் வந்துருச்சு. ஆன்லைனில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் 10-15 நாளாக இந்த மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மாணவர்கள் மத்தியில் இதை பற்றி கல்லூரியிலே தான் எடுக்கிறாங்க. மாணவர்கள் மத்தியில் அவங்க ஷூட்டிங் பார்க்குறாங்க, ரெக்கார்ட் பண்ணும்போது பார்க்குறாங்க. என்ன சார் பேசுறீங்க? ஒன்றுமே புரியல. யார் சார் இவங்க நல்லா? அந்த நடிகைகளை பற்றி பேசும்போது யார் சார் இவங்கிறாங்க. மாணவர்களுக்கு தெரியல, அவங்களுக்குரிய ஏரியா அது. இளைஞர்களுக்கு தெரியலன்னும் போது அந்த சினிமா இல்லைன்னு தானே போச்சு. சினிமாங்கிறது இளைஞர்கள் மீடியம். இந்த ஹேமா கமிட்டிக்குரியது வந்துட்டு எப்படி எடுத்தாலுமே இது ஒரு தொழில்னு பிரித்து பார்க்குறத விட வந்துட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை வந்து எடுத்து தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தானே அந்த ரிப்போர்ட்டை நம்ம சொல்லலாம். அந்த பிரச்சனை எந்த தொழிலில் இல்லை? எல்லா இடத்துலையுமே இருக்குதான். அதெல்லாம் ஏன் நீங்கள் ஹைலைட் பண்ணி? இப்போ வந்துட்டு என்னன்னா இதில் வந்துட்டு வெறும் இப்போ கமிட்டி ரிப்போர்ட்டில் வந்துட்டு வெறும் இது மட்டுமே செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் அதை மட்டுமே இது பண்ணலை. பேசிக்கான எம்யூனிட்டிஸை அதுலேருந்து எல்லாமே தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த பிரச்சனைகள் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு மற்றவங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதை கேட்டீங்க? அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்கிறத மாத்திரம் தானே நீங்கள் கேட்டீங்க. நான் கேட்கலங்க. மீடியா பூரா தான் கேட்டுச்சு. ஓகே, நான் அதை பற்றி கேட்கல. நான் அதுக்குள்ளே வரவே இல்லை. மீடியாவில் ஏற்கனவே தான் நான் பேசிட்டேன். அப்படிங்களா? இல்லை, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ எல்லா பிரச்சனைகளுமே தொகுத்து தான் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள பிரச்சனை இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கே தெரியாது. கரெக்டு தானுங்களே? பட் இது வந்து ஒரு பப்ளிக் மீடியா அப்படிங்கும்போது வந்துட்டு இப்போ சினிமாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு வெளியே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இது இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஏன்னா பிகாஸ் இப்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்குன்னு அங்கே ஒரு சில ஹர்டல்ஸ் இருக்கும். அது எனக்கு தெரியாது. இப்போ நான் இப்போ வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்கிறேன், ஆங்கராக இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது வந்துட்டு எனக்கு நான் என்னென்ன பிரச்சனைகள் காலையில் இருந்துச்சு, ஏன்னா டைமே இப்போ சில ஷூட்டிங்லாம் ரொம்ப லேட் நைட் முடியும், மறுநாள் காலையில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது ரொம்ப பெருசாக ஹெல்த்தில் இம்பாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அது அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது பட்சமாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்குள்ளே உள்ள மக்களுக்காக நம்ம தானே கேர் பண்ணணும் அப்படின்ட்டு மீடியாலாம் வந்து கவர் உங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாமே. என்னை பற்றி இந்த மாதிரி நடுராத்திரி நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லலாம். அது உங்கள் மாதிரி ஆங்கருக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பேசலாம். இல்லை, அதுக்கு சேஃபாக கொடுக்குற இல்லை சேஃபாக கொண்டு போய் விடுறவங்களும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஷூட்டே வந்திருக்கோம், சேஃபாக கொண்டு போய் விட்டுருவாங்க, ட்ராப் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு சிலருக்கு நடக்கிற இந்த இன்சிடென்ட்ஸ் தானே வந்துட்டு வெளியே வந்து எல்லா சேனல்லையும் அது மாதிரி சேஃபாக விடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அது நமக்கு தெரியாது. அது வெளியே வந்து பேசுறது உங்க சேனலை முதல்ல பாருங்க.
உங்கள் சேனலில் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு என்ன ஆபத்தெல்லாம் இருக்குதுங்கிறத பார்த்து அது ஒரு இது பண்ணலாமே நம்ம அதுதான் இப்போ ரிப்போர்ட்டாக வந்து சேனலில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது இது எப்படி தீர்க்கலாம்னு ஒரு பிரச்சனை இது பண்ணுங்களா அதை பேசலாமே. அதுதான் ஹேமா கமிட்டி இது ஒரு பூமா கமிட்டின்னு போட்டு பேசலாம்ல. இல்லை அதுதான் சொல்லுங்கள். பியூமா கமிட்டியாக இருந்தாலும் சரி இந்த ஹேமா கமிட்டியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வந்து முன்ன வந்து அது பாதிக்கப்பட்டவங்க வெளியே வந்து வந்து சொல்ல வர்றேன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்குற எல்லா இடங்கள்லையும் உள்ள பிரச்சனை இது. ஓகே இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கிடையாது. பள்ளிக்கூடத்தில் இருக்குது, கல்லூரியில் இருக்குது, மருத்துவமனைகளில் இருக்குது, நீதிமன்றங்களில் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, இராணுவத்தில் இருக்குது, ஆஃபீஸுகளில் இருக்குது. எந்த எந்த இடத்துல இல்லை எந்த இடத்துல இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். அன்னைக்கு இருந்த காலத்தில் பெண்கள் வந்து வெளியில் வராமல் இருந்த காலம். ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று கேட்குறோம்மா, அது பதில் சொல்லுங்கள். தமிழ் படத்தில் அல்லது படங்களில் சினிமா படத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ் பேசுகிற தமிழ் நடிகைகள் எத்தனை பேர் இருக்காங்க? கம்மி தான் ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு டிஆர் ராஜகுமார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீபிரியா இருந்தாங்க. மற்ற எல்லாமே தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இதெல்லாம் பேசுகிறவங்க தான் இருந்தாங்க. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு வரல, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அவங்க ஏற்றுக்கலை, வர முடியாதுட்டாங்க. அதுதான் காரணம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுறதுக்கு தமிழ் பெண்கள் பல பேர் வர்றதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட பெண்கள் தான் வருவாங்க, அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த பெண்கள் தான் அதிகமாக வந்து ஆடுவாங்க. அப்படிங்களா? ஆமாம். என்ன காரணம்? அது எங்கள் காலத்திலாம் வந்து டான்ஸ் ஆடுறான்னாவே போச்சு, அவள் சதுர ஆடுற விட அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு மேடையில் ஏறி உடம்பு ஆட்டிக்கிட்டு நிற்கிறா. அப்படி தான் பார்த்தோம் நாங்கள். எங்கள் கலையாக நாங்கள் பார்க்கல. கலைஞர் எழுதின வசனம் தான், 1000வது தடவையாக சொல்கிறேன். காமத்தால் கட்டுண்டு கிடக்கும் காதலர்களை ஓவியமாக்கி வைக்கிறான் ஓவியன், அங்கே காமம் கலை என்ற பெயரால் விலையாகிறது. காமத்தில் கட்டுண்டு கிடக்குறாங்க, அதை பெயிண்ட் பண்ண உடனே அந்த காமங்கிறது மறைஞ்சு போய் அது கலையாயிடுது. உடனே கலைக்கண்ணோட பாருங்கள் அங்கே என்ன நடக்குது. கலை கலை அது அப்படி பார்க்குறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பார்க்குறவங்க தாங்க. வெளியில் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும்ல, வாட் அன் ஆர்டிஸ்டிக், வாட் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் பெயிண்டிங், லவ்லி. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கொன்னும் ஒவ்வொரு மாதிரி பார்க்க. டைட்டானிக் படத்தில் அந்த கதாநாயகி வந்து நியூடா இருப்பாள், அவளை பெயிண்ட் பண்ணுவான். அவன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான், எங்கடா பார்க்குறேன்னுவான். இங்கிலீஷ் படத்தில் நியூடா உட்காந்துருக்கும்போது அந்த கதாநாயகி கேட்குற கேள்வி அங்கே கலையாக இருந்தது. அவளே கேட்குறா, அங்கே நீ கலையை மறந்துட்ட, என்ன பார்க்குற அப்படிங்கிறா. அதுவும் இதையும் குறிப்பிட்டு ஆங்கில படமே தப்பாக காட்டுது, தப்புன்னு சொல்லுதுன்னா அது வேறங்க சார். அதுவும் இதுவும் நம்ம ஒப்பிட முடியும். மைக்கேல் ஏஞ்சலோ உன்னுடைய இது ஃபேமஸ் ஸ்டாச்சு, வீனஸ் ஸ்டாச்சு, கை ரெண்டும் உடஞ்சிருக்கும். ஓகே. இடுப்பில் மாத்திரம் தான் துணி இருக்கும், மேலே எல்லாம் இருக்காது. இன்னொரு ஸ்டாச்சு வந்து முழுக்க நியூடாக இருக்கும், முழு உடம்பும் நிர்வாணமாக இருக்கும். ஏன் உடை அணியில்லைன்னாங்க. இந்த சிலைக்கு அந்த காலத்தை எந்த காலத்தில் நீ பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த காலத்து உடையை நீ அதில் மாட்டிக்கோன்றார். ஆளை நான் நிறுத்திட்டேன், நீ உன்னுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி உடைய நீ அதில் மாட்டி நீ பாரு அப்படின்னு. காலத்தை வென்ற சிலைகள்னார். கஜுராகோவுக்கு ஏங்க கூட்டம் அவ்வளோ போகுது, பூரா 60 கோயிலும் என்னமோ இருக்குது. 60 கோயிலும் செக்ஸு தான். செக்ஸு தான். அந்த படத்தை யாரும் போடவே மாட்டாங்களே. கஜராகோ கோயிலில் இருக்கிற சிலைகளை போடவே மாட்டாங்களே, முழுக்க முழுக்க செக்ஸு. ஓகே. குப்தர்கள் காலத்தில் செஞ்சது அது சிற்பங்கள் தானே. சிற்பம் சாத காலைன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். பார்க்குறவங்க கண்ணை பொறுத்ததுமா. அதுதான் இல்லை, நானே இன்னும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் அப்படி தான் மைண்டு வரும். அப்படிதாம்மா. இப்போ வந்து ஒரு படத்துக்கு எதுக்காக போகிறோம், என்னால் முடியாதெல்லாம் படத்தில் காட்டுறாங்க, ஃபேண்டசி, அதிசயங்கள். நான் ஒரு அற்புதம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அவள் அழகாக இல்லை. அவள் அந்த அழகு யாருக்கிட்ட இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகிக்கிட்ட இருக்குது. அந்த கதாநாயகியை வந்து உடம்புல துணி இல்லாமல் கவர்ச்சியாக வந்தாங்கன்னா நான் எப்படி என் காதலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அந்த படத்தில் வர்றேன், அதுக்காக தான் நான் படத்துக்கு போகிறேன். ஓகே. அவளை ரசிக்கிறதுக்கு தான் போகிறேன். அங்கே போத்திக்கிட்டு அவையார் மாதிரி வருவேனாக்க நான் என்னத்துக்கு படத்துக்கு போகிறேன். அந்த மாதிரி. ஆமாம், கதாநாயகனை ஏன் ரசிக்கிறேன். என்னால் ஒரு ஆள் வந்து தட்டினா நான் கீழே விழுந்துருவேன். ஆனால் கதாநாயகன் இப்போ 50 பேர் அடிச்சுட்டு தலை கலையாமல் சட்டை கலையாமல் வருவான். நம்மளால் முடியாது, அவன் செஞ்சாங்கிறதுக்காக தான் நான் அவனை ஹீரோவை ஏற்றுக்கிறேன்.
பட் கதையை பார்க்கறதுக்காகவும் போறாங்க. கதையை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? கதையம்சம் உள்ள கதைகள் படங்கள் எத்தனை ஓடிடுச்சு. எம்ஜிஆர் படமும் வந்தது, சிவாஜி படமும் வந்ததுமா. சிவாஜி படத்தில் கதையம்சங்கள் இருந்தது, எம்ஜிஆர் படத்தில் என்ன இருந்தது? எது அதிகமாக ஓடிச்சு? எது அதிகமாக ஓடிச்சு? நல்லா இருக்கும்னா பாட்டு கேட்டிருக்கேன், பட் எனக்கு தெரியும். படத்தை பாருங்களேன், எம்ஜிஆர் படத்தையும் பாருங்க, சிவாஜி படத்தையும் பாருங்க. ஓகே. எம்ஜிஆர் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குடிசையில் உட்காந்துருப்பார். அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா வந்து எப்போ பசிக்குது சாப்பிட்றியா அப்படிம்பாங்க. சாப்பிட்றம்மா, உனக்கு பிடிச்ச கேழ்வரகு கூழ் வச்சுருக்கேன் பாரு. குடிசையில் உட்காந்துருப்பார், கேழ்வரகு கூழ். அம்மா ஒரு வெங்காயம் கொடும்பாரு. அதை அப்படியே அந்த கேழ்வரகு கூழ் அப்படியே குடிச்சிட்டு அந்த வெங்காயத்தை கடிச்சிட்டு ஆஹா அப்படிம்பாரு. தர டிக்கெட்டில் உட்காந்துருக்கிற அடிமட்ட ஆள் தலைவர் பற்றியா நம்மளாட்டுமே கூழ் குடிக்கிறார். அப்புறம் உடனே ஒரு ரிக்ஷா ஒன்று எடுத்துகிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் கிளம்புவார். அந்த நேரத்தில் கதாநாயகி அந்த பக்கமாக வருவாள், குடிசை பகுதியில் இம்போர்ட்டடு காரில் வருவாள். இவர் ரிக்ஷாவில் ஒரு இடி இடிப்பார். இடித்த உடனே அப்படி நிற்பார். பண ஆதிக்கத்திலையும் பண திமிரிலையும் வந்த கொழுப்பில் வந்து ஒரு ஏழையினுடைய வண்டியை இடிக்கிறாயா, பதில் சொல் அப்படிம்பார். உடனே இவரை இறங்கி வந்து உடனே சண்டை வரும். சண்டை வந்தவுடனே அந்த அவருடைய ஆர்குமெண்ட்டெல்லாம் கேட்டு அப்படியே வாங்கிடுவான். உடனே இவன் பார்த்தியா கூழ் குடிக்கிற நம்ம ஆள் பெரிய காரில் அவரோட லவ் பண்ணுறாரு, ஆக நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். அப்படி தான் அந்த படத்தை பார்த்தான். அதனால அந்த படம் ஓடிச்சு. சிவாஜி படம் எப்படி வரும்னா, எடுத்த எடுப்புலேயே ஒரு பரிதாபமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவார். ஹீரோயின் வருவாங்க, ஏங்க பசங்க ஃபீஸ் கட்டணும், பணமே இல்லை, இப்போ தான் ஆஃபீஸ் போகிறேன், கடன் கிடைச்சா தான் உண்டு. இப்படி தான் ஆரம்பிக்கும் படம். எடுத்த எடுப்புலேயே இளவு கொடுத்த மாதிரி. இது தான் என் வீட்டில் இளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அதை எப்படி படம் ஓடும்? கதையம்சம் உள்ள கதைமா ஓடல. வசூலில் அவர் தான் நின்னார். ஏன்னா என்னுடைய அசல் வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்களை அதில் காட்டுறதுக்காக தான் நான் வர்றேன். அந்த கதாநாயகி வந்து உடனே ஒரு பாட்டு ஒன்று பாடுவார் எம்ஜிஆர். என்னம்மா ராணி சொன்னா பொல்லாத தேனி ஆட வந்த தெய்வம் என்னவோ அப்படின்னு ஆடுவார். அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற இதெல்லாம் உடம்பே தெரிகிற மாதிரி அது குதிச்சு ஆடிட்டு இருக்கும். அதுக்காக தான் பார்த்தோம். எல்லா கதைகள் பார்க்கறத விட நீங்க சொல்றது இதுதான்மா சினிமா ஓடுனதுக்கு காரணம். இதுதான்மா, அவ்வளோதான்மா காரணம். நேர்களே, இன்னொரு நேர்காணலில் வந்து மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராசியா ஜூலியட்டா அண்ட் நன்றி, வணக்கம்.